ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு பாடம் 2 பயிற்சி 2.5 14வது கணக்கு பார்க்க போகிறோம். 14வது கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம். பிரியா தனது முதல் மாத வருமானமாக ரூபாய் 15,000 ஈட்டுகிறார். அதன் பிறகு ஒவ்வொரு ஆண்டும் அவரது மாத வருமானம் ரூபாய் 1,500 உயர்கிறது. அவளுடைய முதல் மாத செலவு ரூபாய் 13,000 மற்றும் அவளது மாதாந்திர செலவு ஒவ்வொரு ஆண்டும் ரூபாய் 900 உயர்கிறது. பிரியாவின் மாதாந்திர சேமிப்பு ரூபாய் 20,000 அடைய எவ்வளவு காலம் ஆகும்? இதுதான் நம்மளுக்கு கொஸ்டினாக தந்திருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்க? பிரியா மாத சேலரி 15,000 வாங்குறா. ஓகேவா? அதன் பிறகு அவளுக்கு ஒவ்வொரு வருஷமும் இன்க்ரிமெண்ட் எவ்வளோ ரூபா கிடைக்குது? ரூபாய் 1,500 கிடைக்குது. ஓகேவா? அவள் சேலரி எவ்வளோ வாங்கியிருக்கா? ஸ்டார்டிங்கில் 15,000 ரூபாய் அவள் சேலரி வாங்குறா. ஒவ்வொரு வருஷம் அவளுக்கு இன்க்ரிமெண்ட் 1,500 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகுது. மாத செலவு எவ்வளோ ரூபாய்? இப்போ 15,000 ரூபாய் சேலரி வாங்குறா. அதில் செலவு எவ்வளோ ஆகுது? 13,000 ரூபாய் செலவாகுது. ஓகேவா? ஒவ்வொரு ஆண்டும் எவ்வளோ ரூபா செலவு அதிகரிக்குது? 900 ரூபாய் அதிகரிக்கிறது. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? அவளோட சேமிப்பு 20,000 ரூபாய் அடையும் போது எவ்வளவு ஆண்டுகள் ஆகும், எவ்வளவு காலம் ஆகும்னு தான் நம்மளுக்கு கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா? அதை நம்ம அட்டவணையிலேயே நம்ம எழுதியிருக்கிறோம். ஆண்டு வருமானம் முதலாம் ஆண்டு அவளுக்கு எவ்வளவு? 15,000. இரண்டாம் ஆண்டு எவ்வளோ ரூபா இன்க்ரிமெண்ட் கிடைக்குது அவளுக்கு? 1,500 ரூபாய். 15,000லேருந்து 1,500 ரூபாய் கூட்டுறோம். இரண்டாம் ஆண்டுக்கு 16,500 ரூபாய். மூன்றாம் ஆண்டு இதுலேருந்து 1,500 ரூபாயை கூட்டுறோம். 18,000. ஆண்டு செலவு எவ்வளோ ரூபா ஆகுது? 13,000. ஒவ்வொரு ஆண்டும் எவ்வளோ ரூபா அவளுக்கு இன்க்ரீஸ் ஆகுது? செலவு 900 ரூபா இன்க்ரீஸ் ஆகுது. 13,000 கூட 900 ஆட் பண்ணும்போது 13,900. இது கூட 900 ஆட் பண்ணும்போது 14,800 கிடைக்குது. ஓகேவா? இப்போ இது நம்மளுக்கு சேமிப்பு எவ்வளோ வரும்? வருமானம் 15,000, செலவு 13,000 போயிடுச்சுன்னா மீதி 2,000. வருமானம் 14,500, செலவு 13,900 போயிடுச்சுன்னா 2,600 ரூபா சேமிப்பு கிடைக்குது. இதில் வருமானம் 18,000, செலவு 14,800, சேமிப்பு அப்போ எவ்வளோ வரும்? 3,200 சேமிப்பு கிடைக்குது. ஓகேவா? இப்படி நம்மளுக்கு சேமிப்பு போகும்போது அவளுக்கு 20,000 ரூபா சேமிப்பு வரும்போது எத்தனை ஆண்டுகள் ஆகும் அப்படின்னு நம்மளுக்கு கொஸ்டினில் கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு ஆண்டு சேமிப்பை நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஒரு கூட்டுத்தொடர் வரிசைன்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஆண்டு சேமிப்பை கூட்டுத்தொடர் வரிசைன்னு எடுத்துக்கிறோம். இப்போ நம்மளுக்கு இதுலேருந்து நம்மளுக்கு தொடர் வரிசை என்ன வரும்னு பாருங்கள். நம்மளுக்கு சேமிப்பை தான் நம்ம அப்போ கணக்கில் எடுத்துக்கணும். இதில் தொடர் வரிசை கூட்டுத்தொடர் வரிசை எப்படி வரும்? 2,000, 2,600, 3,200. ஓகேவா? இதுதான் நம்மளுக்கு கூட்டுத்தொடர் வரிசை. இதில் ஏயோட வேல்யூ என்னது? முதல் வேல்யூ. இப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 2,000. அடுத்து எதனோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்? டியோட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். T2 மைனஸ் T1. இதன் T1, இது T2. T2ஓட வேல்யூ என்னது? 2,600 மைனஸ் T1ஓட வேல்யூ 2,000. கழிக்கும்போது என்ன வரும்? 600. அப்போ டியோட வேல்யூ 600. இப்போ நம்மளுக்கு கொஸ்டினில் என்ன தந்திருக்குறாங்க? ரூபாய் 20,000 அடைய எவ்வளோ காலம் ஆகும்னு கேட்டிருக்கிறாங்களா? அப்போ அந்த ரூபாய் 20,000 நம்மளுக்கு எதனோட வேல்யூ அப்படின்னா TNோட வேல்யூ. TN தான் நம்மளுக்கு 20,000 தந்திருக்கிறாங்க. இப்போ இதில் நம்மளுக்கு இந்த என்னோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? இப்போ TNோட ஃபார்முலா என்னது? TN இஸ் ஈக்குவல் டு A + N - 1 × D. இதில் இந்த என்னோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இதனோட வேல்யூ நம்மளுக்கு 20,000 தெரியும். அப்போ அந்த ரெண்டுத்தையும் சமன்படுத்துகிறோம். A + N - 1 × D இஸ் ஈக்குவல் டு 20,000. இதில் A வேல்யூ 2,000 ப்ளஸ் என்னோட வேல்யூ தெரியாது, அதுதான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். -1. D வேல்யூ 600 இஸ் ஈக்குவல் டு 20,000. 2,000 ப்ளஸ் இந்த 600 கொண்டு உள்ளே பெருக்கிறோம். 600 எண்ணையும் பெருக்கும்போது 600N மைனஸ் 600 ஒன்றையும் பெருக்கிறோம் 600 இஸ் ஈக்குவல் டு 20,000. 2,000த்தையும் 600யும் கழிக்கிறோம். ஓகேவா? ரெண்டு வேறு குறியாக இருக்கிறதுனால என்ன பண்ணோம்? ரெண்டுத்தையும் கழிக்கிறோம். கழிக்கும்போது என்ன வரும்? 1,400 ப்ளஸ் 600N இஸ் ஈக்குவல் டு 2,000. இனி அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா 1,400 நம்ம வலது பக்கமாக கொண்டு போகிறோம். 1,400 வலது பக்கமாக கொண்டு போயிடும். 600N இஸ் ஈக்குவல் டு 20,000
மைனஸ் 1400. 600 n இஸ் ஈக்குவல் டு 20,000 1400 கழிக்கும்போது என்ன வரும்? 18,600 வரும். ஓகேவா? இதுலேருந்து நீ என்னோட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். n இஸ் ஈக்குவல் டு 18,600 பை 600. 2 0 2 0 கேன்சல் ஆகிறது. இனி 6ஆம் வாய்ப்பாடு கேன்சல் பண்ணுறோம். 6 6 6 3 6 18 1 6 6. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு என்னோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். 31 ஆண்டுகள். இதுதான் நம்மளுக்கு தேவையான ஆன்சர். பிரியா வந்து சேமிப்பு ரூபாய் 20,000 வர்றதுக்கு எத்தனை ஆண்டுகள் தேவைப்படுது? 31 ஆண்டுகள் தேவைப்படுது. ஓகேவா? அவ்வளோதான் இந்த சம். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.